Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Toppivappa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. ஸ்ட்ரகிள் பார்த்து தான் வந்தது. அதனால எனக்கு அவர்கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. என்ன வந்திருந்தாலும் இப்படி பிடிச்சிக்குவேன், அவ்வளோதான், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றது என்னோட மைண்ட் செட். அவர் நல்லா அப்பா அம்மா கிட்ட பயங்கர செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு இந்த பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்றது எனக்கு ரொம்ப, நான் கூட இருக்கிறதுனால அவங்களும் ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை. ஸோ எனக்கு தெரியும் என்னால தான் இது நடக்குது. Have you ever laughed in the middle of a kiss and continued kissing? கிஸ் பண்ணி பல வருஷம் ஆகுதுங்க. எங்களை நம்பினா அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் இங்க ரீக்ரியேட் பண்ண மாட்டாங்க. யாருங்க முத்தம் கொடுக்க சிரிப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் போயிடாது. அந்த மாதிரி பண்ணா கூட அவருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போயிடும், சமாளிக்க முடியாது. நான் அவ்வளோலாம் வருத்தம் தக்காளி வாங்கிட்டு வரா, யாராவது ட்ரை பண்றீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கப்பா, தோத்து வருவீங்க, எனக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவீங்க, நீயே வச்சுக்கோ. கண்ணை மூடிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆள் எனக்கு உலகத்திலேயே நான் பயங்கரமா ட்ரெஸ் பண்றது. கேள்வியா கேக்குறேன், கிளம்பி வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்ல, அது தெரியாம சொன்ன விஷயம் கிடையாது. அவ அப்படிதான் புடிச்சு இழுப்பா சில டைம்ல. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து கரண்டியில் அடி வாங்கிட்டு எந்த வீட்டுலங்க லவ்? ஆமா, கரண்டி அடி வாங்கணும் அவருக்கு தெரியுங்க, தெரிஞ்சோ சொல்லியிருக்காரு பாருங்க. அதாங்க ஆண்களோட மனசு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவர் அம்மா செல்லம், ஆக்சுவலி அம்மாவோட செல்ல பிள்ளை. அவர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா அவங்க வீட்லயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி பேசியிருக்காரா பிரஜின், வான்னு சொல்லியிருக்காரா, என்ன தைரியத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு இதை அலோவ் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலி நாங்க எப்பவுமே கஷ்டமா இருக்கும்போது தான் ஒன்னா இருந்து சிரிப்போம். ஏன்னா ஐயோ இது இல்லைல்ல, ஆமாம் சாப்பாடு இல்லைல்ல, ஆமாம் காசு இல்லைல்ல, அடுத்து இல்லை அப்படின்னு பேசி, ஏன்னா அது ரொம்ப கேஷுவலாக எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பார்த்து தான் வந்தது. அதனால எனக்கு அவர்கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. என்ன வந்திருந்தாலும் இப்படி பிடிச்சிக்குவேன், அவ்வளோதான், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றது என்னோட மைண்ட் செட். பட் எனக்கு அவர் விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் நல்லா அப்பா அம்மா கிட்ட பயங்கர செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு இந்த பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்றது எனக்கு ரொம்ப, அதனாலேயே எப்படியாவது ஒரு வரணும் அப்படின்றது தான் மனசில் இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்டேயும் நான் நிறைய வாட்டி போய் சொல்லியிருக்கேன், இல்லை கஷ்டப்படுறாரு, பட் நான் கூட இருக்கிறதுனால அவங்களும் ஹெல்ப் பண்ண தயாராக இல்லை. ஸோ எனக்கு தெரியும் என்னால் தான் இது நடக்குது அப்படின்றது. அதுக்கு நான் புஷ் பண்ணுவேன், இல்லை நீ தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் உனக்காக இல்லைன்னா கூட எனக்காக நீ அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது காமிக்கணும் உலகத்துக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தால் எல்லாருமே தோத்துருவாங்க, நாசமாக போயிடுவாங்கன்றதை உடைச்சிடணும். அப்படி கிடையாது, ஜெயிச்சு வெளியில் வருவோம். அதுதான் இன்னொரு விஷயம். எதை கொடுத்திருந்தாலும் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு, கொடுக்கும் டபுளா கொடுத்துருவாரு. எங்களுக்கு அதுதான். இந்த உலகுக்கு எப்படி மயக்கமான யாமனிக்கள் மட்டும் இல்ல, நிறைய சாண்ட்ராக்களும் தேவைப்படுறாங்க. ஐ திங்க் எல்லா பசங்களும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சப்போர்ட்டா என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. Have you ever laughed in the middle of a kiss and continued kissing? கிஸ் பண்ணி பல வருஷம் ஆகுதுங்க. எங்களை நம்பினா அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் இங்க ரீக்ரியேட் பண்ண மாட்டாங்க. அட பாவி. இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்க மனைவி நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம், அவங்களும் வாங்கிப்பாங்க. அது பப்ளிக்கா கொடுக்கணுமா? என்ன நடத்திட்டு இருக்கீங்க? கண்ணத்துல கொடுக்கலாம்ல. கண்ணத்துலயா? நான் அந்த மாதிரி இன்டீசென்ட்டா கிஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? சரி, இது நான் கேட்ட கேள்வி நடந்துருக்கா? யார்கிட்ட கேட்டீங்க? ரெண்டு பேருக்கும் பொதுதான் இது. இன்னொரு கேளுங்க, யோசிக்கல டைம் இருக்கு. Have you ever laughed? ஒரு முத்தம் கொடுத்துட்டே நடுவுல ஒரு சிரிச்சிட்டு திரும்ப அந்த முத்தத்தை கண்டினியூ பண்ணிருக்கீங்களா? இல்லன்னு சொன்னா கொடுக்க சொல்லுவீங்க. யாருங்க முத்தம் கொடுக்க சிரிப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் போயிடாது. வாட் இஸ் தி क्वेश्चन ஆஸ்கிங்?
இஸ் a very okay. ஆமா. அடுத்து பிரதர் நீங்க சிரிச்சிருக்கீங்களா அது மாதிரி? இல்ல நம்மளும் கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமா யூஸ் எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். உங்க பசங்களும் இந்த எபிசோட்லாம் பாப்பாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. தப்பே கிடையாது. அவங்களும் கான்சென்ட்ரேஷனா? எல்லாருக்கும் கான்சென்ட்ரேஷன். நானும் சொல்லுவேன் கான்சென்ட்ரேஷன் முக்கியம். ஓகே ஓகே. இப்பயாச்சும் உங்க பார்ட்னரோட போனை அவங்களுக்கே தெரியாம செக் பண்ணி பாத்துருக்கீங்க? மாத்தி ரெண்டு பேருக்குமே தான் ரெண்டு பேருக்கும் இது காமன். நீங்க அவரோட போனையும் அவர் உங்களோட போனையும் தெரியாம செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஆக்சுவலி நாங்கள் ஃபோன் என்னோட லாக் அவருக்கு தெரியும், அவரோட லாக் எனக்கு தெரியும். ஸோ அதனால இதுவே பெரிய லாக். அவர் போன்ல கால்குலேட்டர்னு ஏதாச்சும் ஒரு ஆப் இருக்கா தனியா? கால்குலேட்டரா? ஆமாங்க, இப்போ ஒரு ஆப் அது மாதிரி கால்குலேட்டர் உள்ள போய் பாஸ்வேர்ட்லாம் போறோம். இல்ல ஆக்சுவலா கால்குலேட்டர் ஒரு ஆப் இருக்கு. மாசம் எவ்வளவு செலவு பண்றோம், வீட்டு வேலைக்கு போனா அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே. சரி, இப்போ அவரோட ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி இப்போ வேற ஏதாவது அவர் அந்த மாதிரி பண்ணா கூட அவருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போயிடும், சமாளிக்க முடியாது. நான் அவ்வளோலாம் வருத்தம். தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா தேங்காய் வாங்கிட்டு வரும், வேலைக்கு ஆகாது. அது எனக்கு தெரியும். அதனாலதான் யாராவது ட்ரை பண்றீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கப்பா, தோத்து வருவீங்க, எனக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவீங்க, நீயே வச்சுக்கோ. இந்த பாரு அப்படியெல்லாம் சொல்லாத, தமிழ்நாடே திரண்டு வரும். அதுதானே இல்ல குறிப்பா பிரஜன் பிரதர்னு சொன்னாவே கண்டிப்பா வந்து பசங்களே ஞாபகம் வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை தேடி காதல்னா இப்பயும் அவ்வளவு பேர். சீரியஸ்லி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த டைம்ல வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன், இங்க கல்யாணம் ஆகி ஹாஸ்டல்ல இருந்தேன். யாருக்குமே தெரியாது. பட் அவரோட ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குன்றது அந்த ஹாஸ்டல்ல நான் பார்த்துருக்கேன். இப்போவும் தான் நிறைய ஃபேன்ஸ், பயங்கரமான ஃபேன்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபேன்ஸ் அப்படியே வர்றதை பார்க்கும்போது நான் ஓரமா ஒதுங்கி நின்னுடுவேன். நம்மளால வந்து எந்த பிரச்சனையும் வர வேணாப்பா, நீங்க ஃப்ரீயா நீங்க வந்து யூஸ்வலி நான் அப்படிதான். எனக்கு அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எப்படின்ற மாதிரி. நான் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ட்ரஸ்ட்டுன்றது வந்து எந்த அளவுக்குன்றது என்னால் வந்து சொல்ல முடியாது. பட் கண்ணை மூடிட்டு நல்லா ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆள் எனக்கு வந்து உலகத்துலேயே நான் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணுறது. மெயினாக நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குல்ல, பொண்ணுங்க விஷயம், அதில் நான் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணுறேன். இப்போவாது வந்து ஈச் அதர் ஒருத்தருக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வார்த்தையால் உட்கார வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. அப்படியா? இல்லை, அதுக்கான ஒரு நாள் கூட நாங்கள் அதை பண்ண சொன்னது இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இந்த கேள்வி நிச்சயமாக வரும்னு எனக்கு 200% எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் உண்மையில் நான் இவங்கள பார்த்து ஐ லவ் யூ சொன்னதே ரொம்ப வருஷம் ஆச்சு. பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் எல்லாமே காலம் வந்து மாறி நீங்கள் ஒரு ப்ரெஷரில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நான் பக்கம் ஓடிட்டு இருப்பேன், இவங்க ஒரு விஷயம் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே அதை விட என்னன்னா வந்து அந்த லவ்ன்றது வந்து நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ் வந்து பேக் சீட்டுக்கு போயிடும். சீரியஸ்லி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ட்ராமேட்டிக்காக போய் உட்காந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அந்த டைம் இருக்காது. ஏன்னா அடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கை எப்படி போகுது, அதுவும் இல்லை நமக்குள்ளவே அந்த ரெண்டு தளத்துல இருந்து வந்தவங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன்றத தவிர உட்காந்து அந்த ஒரு பழைய ஒரு ட்ராமாலாம் நம்ம வந்து அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து அப்படி நம்ம பேசினா நாங்கள் சிரிச்சிடுவோம். ஒரு வார்த்தை மாதிரி வராது. அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்டு ஒரு விஷயம் வந்துச்சுல. அதுக்கப்புறம் இப்போ போய் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண கூட ஒன்றும் இல்லை. பேசிக் லவ்னா என்னங்க, நீங்கள் பிடிச்சவங்க கூட வாழ்ந்து காட்டணும், அதுதான் லவ். தவிர பல இடத்துல சுற்றுறது கிடையாது. அதை நம்பிக்கையில உடைக்கணும்னா நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும். அந்த எக்ஸாம்பிளாக இருந்துட்டு இருக்கோம் தான் நம்புறோம். கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஸோ எப்பயாச்சும் யாராச்சும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசும்போது இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை பெருசாக கவனிக்காம ஃபோன் நோன்றதோ இல்லை வேற ஒரு உலகத்துல இருந்து திட்டு வாங்கியிருக்கீங்களா? நீ என்ன இப்படி பார்த்து சிரிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது, அதை ஒத்துக்கோங்க, நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னால் மட்டும் கேட்கணும். சில விஷயங்கள் இல்லை அது அடிக்கடி சொல்லுவான். ஏன்னா அவருக்கு ஒர்க் விஷயம் வரும்போது வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். இல்லைன்னா நான் வேறு ஏதாவது சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதுதான். மற்றபடி வேறு எதுவுமே கவனிக்காமல் இருக்கிறது இல்லை. அவர் அந்த ஒர்க்கில் ஆப்சன்ட் மைண்டடாக இருப்பார், அந்த இடத்துலயே இருப்பாரு ஃபுல்லா டே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே. அவர் நிஜமாவே கவனிக்கலனாலும் நீங்களே நினைச்சுப்பீங்க போல, ஐயோ வேலையில ஏதோ முக்கியமா இருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் எதுவும் சொல்ல வரல. இல்ல வீட்டுல இருக்க 2 பேர் தானே,
பெருசாக சண்டை நடந்துக்காது இருக்காது, எதாவது பேசுவாங்க, இம்பார்ட்டன்ஸாக நாங்கள் பிளான் பண்ணுவோம். பட் ஏன்னா இந்த படம் சினிமா வந்தோடனே எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பிரிட் போய் இங்கேருந்து வெளியே ஒரு இமேஜ் போயிடும். அதில் இருப்பேன், சொல்லு அப்புறம் வேறு சார் எவ்வளோ வாட்டி நான் பேசும்போது ஃபோனை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கேன் அதில். ஆனால் சினிமாவை தவிர மிச்சபடி ஒருத்தர் அவமானப்படுத்துறதோ அந்த ஃபீலிங் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அப்படியெல்லாம் நடந்ததும் கிடையாது, அப்படிங்களும் நடந்ததும் கிடையாது. சரி, பசங்க இப்போ யார் டீம்ல இருக்காங்க? உங்க டீம்ல இருக்காங்களா, அவர் டீம்ல இருக்காங்களா? இப்போ வந்து அவர் டீம்ல என் டீமில் வலிச்சிட்டேன். ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு ரேராக தானே அவர் வரார் பார்க்குறது. அதனால நான் வீட்டில் திட்டுவேன், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்றதுக்காக இப்போ அப்பா மேலே தான் ரொம்ப பாசம். அதனால அம்மா வேண்டாம், வேற அம்மா நம்ம பார்த்துக்கலாம், இது செட் ஆகாது நமக்கு, நம்ம ஃபேமிலி அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயோ இதுக்கு மேலே இன்னொரு அம்மாவெல்லாம் பார்த்தியாப்பா சாமி வேணாம். இது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண மாதிரி உங்களுக்கு ட்வின்ஸே போட்டோன்னு யாரும் சாப்பிட்டு விட்டாங்க, யாரும் தெரியல, யாரோ கும்பல சொன்னாங்க. அதனால அப்படி கிடையாது, அவங்க அம்மா இப்படி தானே இருப்பாங்க. டெய்லி அம்மா பார்த்துட்டேன், நான் வெளியே போயிட்டு வருவேன், நான் எதாவது வாங்கிட்டு வருவேன், எங்கூட விளையாடுவாங்க. அம்மாவுக்கு இருக்கிற ப்ரெஷரில் இவ்வளோ வேலை, குழந்தைங்கள பார்த்துருக்கலாம், அம்மாவால் விளையாடக்கு டைம் இல்லை, பாவம் மனசில் இருந்திருக்கும். ஸோ அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்பா தான் பூர்த்தி பண்ணணும். நான் இருக்க டைம் விளையாடுவேன், எதாவது விளையாடுவேன், நாங்கள் சண்டை போட்டுவோம், பெட்டில் போட்டு அங்கே பண்ணுற டபிள்யூவில் விளையாடுவோம், ஜம்ப் பண்ணுவோம், ஓடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியே சுற்றுற ஆள் கிடையாது. வேலை ஃபேமிலி எது இருந்தாலும் என்னை எப்போ ஏன்ப்பா வெளியே சுற்ற மாட்டேன், எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. நம்மளை புரிஞ்சுட்டு நம்ம இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அதை மிஸ் பண்ணுவோம், அந்த இடத்த, அந்த பருவத்தையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம நினச்சாலும் கொண்டு வர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலி, யாருக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஃபேமிலி அமையுதோ இஸ் பீன் வெரி மச் பிளெஸ்ட். அவங்க நல்ல விஷயமே அமையும் வாழ்க்கையிலன்ற ஒரு விஷயம் தான். பியூட்டிஃபுல். ஐ திங்க் வந்து சாண்ட்ராவை வந்து நாங்கள் நிறைய பரிமாணத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஆக்டரா, ஆங்கரா, ஒய்ஃபா, அம்மா அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு டீப்பாக இப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவங்க அப்படின்றது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட், மோர் பவர், மோர் ஸ்ட்ரென்த் டு யூ. ஐ திங்க் அஸ் அ கப்புளாகவே சொல்ல, ஒரு பவர் கப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கப்புள் கோல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி நாங்கள் வந்து கப்புள் கோல்ஸ் வந்து மனசில் வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் அடித்து கிழிச்சு போட்டு இல்லை இதுதான் கப்புள் கோல் அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக அவங்களுக்கு இவங்களோட மொமெண்ட் தனியா. எஸ், அதனால உங்களுக்கான ஒரு சிம்மாசனம் அவர் மனசில் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அதை இப்போ வந்து எங்கள் முன்னாடி உட்கார போறீங்க நீங்கள். தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார், துலாபாரம் தோற்காதோ பேரழகு, முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அழைக்காமல் போவேன். ஐ திங்க் வந்து அன்னைக்கு உங்களோட கல்யாணம் வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 4 பேர் முன்னாடி நடந்திருக்கலாம். ஐ திங்க் இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை பார்த்து ரசிச்சு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்பா எப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க முன்னாடி வந்து உங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நாங்க வந்து ஆசைப்படுறோம். திரும்ப அடுத்த ட்வின்ஸும் ரெடி பண்ணணும் ப்ரோ. கல்யாணம் பண்ணாலும் பண்ணணும் ப்ரோ, அடுத்தடுத்து என்னெல்லாம் பார்த்தா ஓகே. நம்ம பிரதர் நம்ம தனியா பேசுவோம். பிரஜன் இஸ் ஆல்வேஸ் a romantic boy ன்றதை எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் நிரூபிச்சிட்டே தான் இருப்பாரு. Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topivapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.